Hi students, exercise 7.3 continuation பார்க்குறோம்ப்பா. Question number 16 பார்க்க போகிறோம். இங்கே question வந்து I equal to integral tan power 4x dx. ஸோ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னு சொல்லுங்கம்மா. இன்டெக்ரல் tan square x into tan square x dx. உங்களுக்கே தெரியும் tan square x வந்து secant square x minus 1 பிரிக்க முடியும். அதே மாதிரி மறுபடியும் tan square x, இந்த tan square x அப்படியே எழுதிக்கிறோம்ப்பா. இந்த tan square x secant square x minus 1 நம்ம எழுதியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ எழுதுறதுனால என்னென்னா நம்ம இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ secant square xையும் tan square xையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணுங்கள். secant square x tan square x, அப்புறம் இந்த மைனஸ் ஒன்னையும் tan square xையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் மைனஸ் tan square x dx. இது இப்போ ரெண்டு டேர்ம் தனித்தனியாக இருக்குது. ஸோ இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். I1 மைனஸ் தனித்தனியாக கூட இன்டெக்ரல் போட்டுக்கலாம் வேணும்னா. இதுக்கு ஒரு இன்டெக்ரல் dx தனியாக, அதுக்கு ஒரு இன்டெக்ரல் I1 மைனஸ் I2. அதாவது I1 வந்து இன்டெக்ரல் secant square x tan square x dxன்னு எடுத்துகிட்டு இதை ஸ்ப்ளிட் பண்ணணும் தனியாக, I2 தனியாக பண்ணணும். ஸோ ரெண்டு தனித்தனியாக இருக்குன்றதுனா ஒரே நேரத்தில் பண்ணாமல் தனித்தனியாக இன்டெக்ரல் பண்ணுறோம்ப்பா, வேறு எதுவும் இல்லை. நீங்கள் ஒன்றா கூட பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ secant square x tan square x இன்டெகிரேட் பண்ணும்போது ஏதாவது ஒன்று வந்து நம்ம டீன்னு எடுத்துக்கணும். எதை டீன்னு எடுத்துக்கலாம்னு சொல்லுங்கள். ஸோ புட் tan x ஈக்குவல் டு டி. tan x டீன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ tan x டீன்னு எடுத்துக்கிட்டால் tan x டிஃப்ரென்சியேஷன் என்ன வரும்? secant square x dx dtன்னு வந்துடும். ஸோ secant square x dx வந்துடுச்சு, tan x tன்னு வந்துடுச்சு. ஸோ அப்போ இது என்ன ஆகிடும்னா இன்டெக்ரல் இந்த tan x tனா tan square x வந்து t ஸ்கொயர் ஆகிடும், secant square x dx வந்து dt. ஸோ இன்டெக்ரல் t dt அப்படின்னு வந்துடும். ஸோ டீயை இன்டெகிரேட் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து t³/3 ப்ளஸ் c வரும். இங்கே I1 தனியாக போடுறதுனா c1 எழுதிக்கலாம். டீயோட வேல்யூ வந்துட்டு tan x. ஸோ tan x the whole cube இல்லை tan cube xன்னு எழுதிக்கலாம். tan x the whole cube tan cube xன்னு எழுதிக்கலாம் /3 + c. ஸோ I1 கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது ரெண்டு இன்டெகிரல்ஸ் இருக்குது, அதை ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து போடணும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா I2 ஈக்குவல்ஸ் டு ஈஸி தான் இது, இன்டெக்ரல் tan square x dx. ஆக்சுவலாக பிரிக்கவே தேவையில்லை, அங்கேயே கூட எழுதிருக்கலாம். நம்ம சரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ tan square x நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோமா இந்த மாதிரி போடும்போது secant square x minus 1 dx. ஸோ secant square x இன்டெகிரேட் பண்ணணும். உங்களுக்கு தெரியும் secant square x இன்டெகிரேஷன் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு, tan x டிஃப்ரென்சியேஷன் secant square x. ஸோ secant square x இன்டெகிரேஷன் tan x, 1 இன்டெகிரேஷன் வந்து x ப்ளஸ் c, நான் c2ன்னு எழுதியிருக்கேன். இப்போ நம்ம ஓவராலாக ஐயில் அப்ளை பண்ணணும். I1 மைனஸ் I2. ஸோ I1 வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? tan x whole³/3 + c கிடச்சிருக்கு. tan x the whole cubeன்றது tan cube x ரெண்டும் ஒன்று தான். நிறைய பேர் வந்து சார் இந்த 3 வந்து எக்ஸுக்கு இல்லையா சார் அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக tan cube xும், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், tan cube xும் tan x the whole cubeம் ஒன்று தான். சரிங்களா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளஸ் c1 இருக்குது, அது எல்லாமே c ஆகிடும். இங்கே மைனஸ் I1 மைனஸ் I2ன்னு இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் tan x மைனஸ் x ப்ளஸ் c1 c2ன்னு வந்துடும். அந்த c1 c2 நம்ம வெறும் cன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ tan cube x /3 மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி மைனஸ் tan x ப்ளஸ் x ப்ளஸ் cன்னு எழுதிக்கலாம். வேறு cன்றது என்னென்னா c1 ப்ளஸ் c2. ஸோ இது வரைக்கும் கிளியராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை, தனித்தனியாக நம்ம ரெண்டு இன்டெகிரேட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுதான் இந்த சமம் பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர், டவுட் இருக்குது இந்த சம்லனா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 17th, I is equal to integral sin cube x plus cos cube x by
sin square x cos square x dx. கண்டிப்பாக ரெண்டு ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா sin cube x by sin square x cos square x தாராளமாக வரும். அதுக்கப்புறம் ப்ளஸ் integral cos cube x by sin square x cos square x dx வரும். இதை கேன்சல் பண்ண சான்ஸ் இருக்கான்னு சொல்லுங்கப்பா. sin square x இந்த sin cube இருக்க ஒன்றும் கேன்சல் ஆகும். அதே மாதிரி cos square x cos cube இருக்க ஒன்றும் கேன்சல் ஆகும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா integral sin x by cos square x ஒரு sin x மேலே இருக்கும். கரெக்டாக அப்ளை பண்ணுங்கம்மா. என்ன இருக்குது? sin x by cos square x dx ப்ளஸ் integral cos x by sin square x dx. அதாவது கேன்சல் பண்ணோன்னே என்ன இருக்கோ அதை எழுதியிருக்கேன்ப்பா. நம்ம டேரெக்டாக கூட போடலாம். sin x by cos x tan x ஆகிடும். 1 by cos x secant x ஆகும். ஸோ இதை tan x secant x இல்லை secant x tan xன்னு எழுதிக்க முடியும். அதே மாதிரி தான் இங்கேயும் cos by sin cot ஆகும். 1 by sin வந்து cosecant x ஆகும். ஸோ secant x tan x இன்டெகிரேட் பண்ணால் secant x cosecant x cot x இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் cosecant x ப்ளஸ் c. ஸோ இந்த கரெக்டாக கேன்சல் பண்ணுறது தெரிஞ்சிருக்கணும். இந்த சம் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சம். sin cube x by this cos cube x by this கேன்சல் பண்ணிவிட்டு இதை வந்து ரெசிப்ரோக்கல் ரிலேஷன் 10th ஸ்டாண்டர்ட் ரெசிப்ரோக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் we are getting the answer. ஸோ 17th ஒன் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்கப்பா. ஈஸி. ஒரு தடவை மறுபடியும் போட்டு பாருங்கள். ஸோ இட் பி ஈஸியர். 18th ஒன் போகிறோம். I is equal to integral cos 2x plus 2 sin square x by cos square x dx. ஸோ இது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக என்னென்ன ஃபார்முலாலாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். cos 2xக்கு we have more formulas. ஏற்கனவே நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். அதில் எந்த ஃபார்முலா இங்கே சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ cos 2xக்கு என்ன ஃபார்முலாலாம் இருக்குது? 1 minus 2 sin square x 2 cos square x minus 1 cos square x minus sin square x 1 minus tan square x by 1 plus tan square x. இதில் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது என்னென்னா cos square x minus sin square x. எதுக்காக இதை யூஸ் பண்ண போகிறோம்? cos 2xக்கு பதிலாக cos 2xக்கு 4 ஃபார்முலா இருக்குது, ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அதில் cos 2xக்கு பதிலாக cos square x minus sin square x. ஏன்னா இங்கே 2 sin square x இருக்கிறதுனால ரெண்டுமே லைட் டேர்ம் ஆகி ரெடியூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஏன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்றது தெரியுதான்னு எல்லோரும் பார்த்துங்கப்பா. I is equal to integral sin square x. அதே மாதிரி இந்த ரெண்டுத்தையும் பார்த்துங்க. cos square x, அதாவது இந்த 2 sin square x sin square 2 சாக்லேட் மைனஸ் சாக்லேட் வந்து வெறும் sin square x ஆகிடும். ப்ளஸ் cos square x. எல்லாருக்கும் தெரியும் sin square theta ப்ளஸ் cos square theta என்ன அப்படின்னு சொல்லி. அப்போ sin square x ப்ளஸ் cos square x வேல்யூவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்ன வேல்யூ? 1. ஸோ 1 by cos square xன்னு வந்துடும். ஸோ 1 by cos square x இன்டெகிரேட் பண்ணால் secant square x dx வந்துடும். ஸோ secant square x dx இன்டெகிரேட் பண்ணிட்டா tan x plus c. 1 by cos square x ஓட ரெசிப்ரோக்கல் வந்து secant square x. அதாவது இங்கே இன்டெகிரேட் பண்ணல. 1 by cos secantன்றதுனால 1 by cos square x secant square x dxன்னு எழுதிட்டோம். இப்போ secant square x இன்டெகிரேட் பண்ணோம் tan x plus c. ஏன்னா tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant square x. ஸோ secant square x இன்டெகிரேட் பண்ணால் tan x plus c. ஸோ இந்த இடம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். cos 2xக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம்? எதுக்காக cos square x minus sin square x சூஸ் பண்ணியிருக்கோம்? இங்கே 2 sin square x இருக்குது. இந்த மைனஸ் sin square xும் 2 sin square xும் ரெடியூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபார்முலாவை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். சிம்பிளிஃபை பண்ணால் sin square x plus cos square x 1 ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் வந்துச்சு. ஸோ 18th ஒன் கிளியராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சம் தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 19th கொஸ்டின். I is equal to integral 1 by
sin x cos cube x dx. ஸோ இதில் வந்து க்யூப் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பவர் 4 இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் ஒர்க்லாம் பண்ண போகிறோம். இது வரைக்கும் மட்டும் ஒர்க்கு பண்ணாமையாக இருந்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தோம். இதில் இன்னும் கொஞ்சம் திங்க் அவுட் ஆஃப் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் திங்கிங் நம்ம பண்ணி தான் ஆகணும் இந்த இடத்துல இருந்து. ஸோ இந்த இடத்துல வந்து காஸ் பவர் 4x இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா அப்போ தான் ஹோல் ஸ்கொயர்லாம் கொண்டு வர முடியும். அதனால் காஸ் எக்ஸை டிவைட் அண்ட் மல்டிப்ளை பண்ணுறேன். நான் சொல்கிறது புரியுதா? அதாவது இந்த இடத்துல மல்டிப்ளை அண்ட் டிவைட் காஸ் எக்ஸ் பண்ணியிருக்கேன். எந்த இடத்துல? இங்கே. ஏன்னா இங்கே காஸ் க்யூப்டாக இருந்தது. நான் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணதுனால தான் இப்போ வந்து காஸ் பவர் 4x இருக்குது நம்ம பண்ணதுனால. சரிங்களா? ஸோ இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, இது 1/cos பவர் 4x, sin x by cos x வந்து tan x இருக்கும். கரெக்டாக? இது tan x, sin x by cos x tan x. அதே மாதிரி இந்த cos பவர் 4x வந்து மேலே போயிடுச்சு அப்படின்னா secant ஸ்கொயர் x, secant பவர் 4x ஆகிடும். dx இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நான் என்ன சொல்கிறேன், நான் மறுபடியும் கவனிச்சுங்கம்மா. sin x by cos x tan x தான் 1/cos secant தான். ஸோ 1/cos பவர் 4 secant பவர் 4x ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, போன தடவை இப்போ இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருந்தோம் அதே தான். பவர் 4 வந்தாவே ரெண்டாக பிரிப்போம். secant ஸ்கொயர் x இன்ட்டு secant ஸ்கொயர் x. ஏற்கனவே tan பவர் 4 கூட பண்ணியிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 16 இதே மாதிரி பண்ணியிருக்கோம். ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். ஸோ secant ஸ்கொயர் x இன்ட்டு secant ஸ்கொயர் x பை tan x dx. எப்பவுமே வாழ்க்கையில் ஏதாவது ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்ததை கற்றுக்குங்கன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அதே மாதிரி சிமிலராக ஒன்று நடக்கும்போது நம்மளால் என்ன வரும்னு தெரியும். அந்த மாதிரி தான் சம்ஸ்லையும். ஸோ வி ஹாவ் டு லேர்ன் ப்ராப்பர்லி. ஸோ நெக்ஸ்ட் டைம் அதுக்கு ரிலேட்டடாக வரும்போது நம்மளால் கரெக்டான டிசிஷன் எடுக்கிறதுக்கு இல்லை சிமிலர் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ secant ஸ்கொயர் எக்ஸை 1 + tan ஸ்கொயர் எக்ஸ்னும் இன்னொரு secant ஸ்கொயர் எக்ஸை அப்படியே எழுதிக்கலாம். எதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும். சப்ஸ்டிடியூஷன் போடுறதுக்கு தான். ஸோ இப்போ எதுக்கு பதிலாக எது போட போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. புட் tan x equal to t. tan x tனா tan x differentiation secant ஸ்கொயர் x. ஸோ secant ஸ்கொயர் x dx வந்து dt ஆகிடும். அப்போ இன்டெக்ரல் 1 + tan ஸ்கொயர் எக்ஸ்னா 1 + t ஸ்கொயர் வரும். secant ஸ்கொயர் x dx வந்து dt ஆகிடும். பை tan xன்னு இருக்குது, அது வந்து பை t ஆகிடும். மறுபடியும் சொல்கிறேன், 1 + tan ஸ்கொயர் x 1 + t ஸ்கொயர் இன்ட்டு secant ஸ்கொயர் x வந்து dt பை tan xன்றது t. இதை ஸ்ப்ளிட் பண்ணால் இன்டெக்ரல் 1/t dt ப்ளஸ் இன்டெக்ரல் t ஸ்கொயர் பை t dt. இன்டெக்ரல் 1/tக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஒரு ஸ்டெப் எழுதிடுவோம். ப்ளஸ் இந்த t ஸ்கொயர் பை tயில் இதை கேன்சல் பண்ணிட்டா இன்டெக்ரல் t dt வருது. அப்புறம் 1/t இன்டெகிரேட் பண்ணால் log mod t, t இன்டெகிரேட் பண்ணால் t ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் c. ஸோ log mod tயோட வேல்யூ அப்ளை பண்ணிடுறீங்க tan x ப்ளஸ் மறுபடியும் 1/2 t ஸ்கொயர், tயோட வேல்யூ tan x தான், tan ஸ்கொயர் x ப்ளஸ் c. ஸோ இது வரைக்கும் கிளியராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ log mod tan x ப்ளஸ் 1/2 tan ஸ்கொயர் x ப்ளஸ் c. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 20. இது வரைக்கும் டவுட் இருந்தது அப்படின்னா என்னை கேட்கலாம். ஸோ 19th வரைக்கும் கிளியராக இருக்கா? கொஸ்டின் நம்பர் 20th. I is equal to integral cos 2x. யூஸ்வலாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்கவே பயப்படுறாங்க. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து டீச்சர்ஸ் தப்பாக சொல்லிடுவாங்களோ திட்டிடுவாங்களோ அப்படின்னு. அதனால் வந்து ஸோ திட்டினா திட்டிட்டு போட்டோம், நம்ம பண்ணி கேட்குற வேலை, நமக்கு டவுட் இருந்தால் நம்ம தான் கேட்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வச்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி வெரி குட் ஸ்கில்லு. பட் இப்போதைக்கு அது டெவலப் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் தான், எல்லாராலையும் பண்ண முடியாது தான். பட் நீங்கள் யூஸ்வலாக ஒரு அட் அ டைம் ஒரு மெச்சூரிட்டி ஆனோன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். சில விஷயம் நம்ம கேட்டால் தான் கிடைக்கும், கேட்டு தான் ஆகணும் அப்படின்றது.
ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கொண்டு வாங்க, நல்லது. ஸோ இப்போ cos 2xக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி cos 2xக்கு we have 4 ஃபார்முலா. 1 minus 2 sin square x, 2 cos square x minus 1 cos square x minus sin square x, 1 minus tan square x by 1 plus tan square x. ஸோ இதில் மறுபடியும் இந்த cos x plus sin xலாம் இருக்கிறதுனால we are preferring, ஓகேவா, நம்ம என்ன ஃபார்முலாவை ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறோன்னா cos square x minus sin square x ட்ரை பண்ணுறோம் by cos x plus sin x the whole square. ஸோ இப்போ இது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இதே மாதிரி நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குது? நம்ம பண்ணும்போது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை cos x plus sin x into cos x minus sin x by cos x plus sin x the whole square dx. இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இங்கே cos x plus sin x இங்கே ஒரு ஹோல் ஸ்கொயரிங் கேன்சல் ஆகிடும். அப்படி கேன்சல் ஆகிடுச்சுன்னா I is equal to integral cos x minus sin x by cos x plus sin x dxன்னு வந்துடும். ஸோ இப்போ ஏதாவது t எடுத்துக்கணுமா? கண்டிப்பாக வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட் பார்த்தாலே தெரியுது. இல்லை இன்னும் நல்லா தெரிஞ்சால் இன்டெக்ரல் f dash of x by f of x log mod f of xன்னு போட்டுடலாம். இல்லைனா புட்டு வந்து cos x plus sin x tன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா cos x டிஃப்ரென்ஷியேஷன் வந்து மைனஸ் sin x டிஃப்ரென்ஷியேஷன் cos x, இதோட dx வந்து dt. ஸோ அப்போ வந்துடும் நினைக்கிறேன். I is equal to integral cos x minus sin xன்றது dt ஆகிடும். இது 1/t ஆகிடும். ஸோ 1/t dt by t வந்திருக்கும். ஸோ 1/t dtயோட இன்டெகிரேஷன் பார்த்தீங்கன்னா log mod t plus c, tன்றது இங்கே வந்து cos x plus sin x சம் இருந்துச்சு. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இது f of x. cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x, sin x பண்ணால் cos x. அந்த டேர்ம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த ஆலிட்டர் மெத்தடில் நம்ம என்ன பண்ணிடலாம்னா டேரெக்டாக இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட் போடாமல் we know that integral f dash of x by f of x equal to log mod f of x plus c இந்த ஃபார்மேட் இருக்குது. ஸோ அந்த வகையில் டேரெக்டாக log mod f of xன்றது இங்கே என்னது? இதை தானே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது வருது. ஸோ cos x plus sin x தான் f of x ப்ளஸ் சின்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் எனக்கு எப்படி சார் டக்குன்னு ஞாபகம் வரும் அப்படின்னு டக்குன்னு ஞாபகம் வந்தால் போடுங்க, இல்லைனா ஆஸ் யூஷுவல் போடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதுதான் யூஸ் பண்ணுறோம் பண்ணலன்றது அடுத்த விஷயம். சில விஷயங்கள் நம்ம சில நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 21, ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின். I is equal to integral sin inverse of cos x dx. ஸோ இதை பார்த்தோன்னே தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சைன் இன்வெர்ஸ் எழுதிடுங்க. காசுக்கு பதிலாக இதுதான் நான் ஃபார்முலாலையும் ஒரு தடவை எழுதியிருந்தேன். 10th ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவில் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு sin pi by 2 minus x cos x அந்த மாதிரி. இப்போ cos x இருக்குது. ஸோ cos xக்கு பதிலாக நான் sin pi by 2 minus x எழுதிடலாமா? sin 90 minus theta. ஸோ ஃபார்முலாவில் நம்ம என்னென்னலாம் எழுதணுமோ மேக்ஸிமம் எல்லாமே யூஸ் ஆகிற விஷயங்களாக தான் ஃபார்முலாவில் எழுதணும். ஸோ இப்போ வந்து sin pi by 2 minus x cos x பதிலாக போட்டுட்டோம். ஓகேங்களா? நம்ம ஏன் இப்படி எழுதணுன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ sin inverse of sin வந்து pi by 2 minus x ஆகிடும். யூஸ்வலாக நம்ம கேன்சல் பண்ண மாட்டோம், நமக்கே தெரியும் அது ஃபார்முலா வைஸ். ஸோ அதனால் வந்து pi by 2 minus xன்னு வந்துடும். கொஸ்டின் கிளியராக இருக்கா அப்படின்றதை செக் பண்ணிக்கோங்க. ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின் தான். ஸோ இப்போ அடுத்து வந்து இந்த எக்ஸசைஸில் இது வரைக்கும் பார்த்ததில்ல ஒன் ஆஃப் த லென்த்தியஸ்ட் கொஸ்டினாக பார்க்க போகிறோம். 22, 23, 24 இன்னும் ஒரு 3 கொஸ்டின் தான் இருக்குது. டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ 22nd கொஸ்டின். I is equal to கொஞ்சம் ஒர்க் இருக்க சம்பா இது. ஸோ நல்லா கவனிக்கணும். ஸோ 1 by cos of x minus a into cos of x minus bன்னு இருக்குது. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மல்டிப்ளை அண்ட் டிவைட் sin of b minus a. நிறைய ஸ்டெப் எதுக்குடா இதை பண்ணுறாங்கன்னே தெரியாது. அதுக்கப்புறம் தான் ஓகே இந்த ஒர்க்குக்காக தான் பண்ணுறாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஆஃப்டர் தட் எதுக்காக பண்ணுறோன்றது நமக்கு கிளியராக இருக்கும். ஸோ sin of b minus a நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவிஷன் வந்து அவுட் சைடில் இருக்குது 1 by sin of b minus a. இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க அந்த sin of b minus a வந்து நியூமரேட்டரில் போயிடுது. பை
cos of x minus a into cos of x minus b dx. ஸோ இது வரைக்கும் கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் மைனஸ் பிலாம் இருக்குது, இங்கே வெறும் பி மைனஸ் ஏ இருக்குது. ஸோ இந்த இடம் தான் ரொம்ப கிரிட்டிக்கலான இடம். காமெடியில் சொல்கிற மாதிரி நல்லா கவனிச்சுக்கோங்க, மனசு திடப்படுத்திக்கோங்க. ஸோ என்னென்னா ஆட் அண்ட் சப்ராக்ட் எக்ஸ். ஸோ எக்ஸை ஆடும் பண்ணணும், சப்ராக்டும் பண்ணணும். என்ன பெரிய விஷயம் அப்படின்னா அங்கே தான் ஏற்கனவே சொன்னோமா ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ கொஞ்சம் கவனிச்சிருங்க. ஸோ நமக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா எப்போவுமே ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னா ட்விஸ்ட்டு தெரியலனா தான் அது கஷ்டமாக இருக்கும். ட்விஸ்ட்டு தான் வரப்போகுதுன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா அதை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதுதான் உங்களையும் சொல்கிறேன். ஸோ ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். ஸோ சைன் ஆஃப் பி மைனஸ் ஏ சைன் ப்ராக்கெட் இந்த பி மைனஸ் ஏல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸும் ஆடும் பண்ணுறோம், சப்ராக்டும் பண்ணுறோம். ஸோ அதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆட் பண்ணுறது இங்கே இருக்குது, ஏன்னா கீழே எக்ஸ் மைனஸ் ஏ இருக்குது. ஸோ ப்ளஸ் எக்ஸ் எனக்கு வேணும், ப்ளஸ் எக்ஸ் இந்த மைனஸ் ஏ ஏற்கனவே சொன்ன மாதிரி அடிஷன் எக்ஸ் வந்து சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏன்னு வந்துருச்சு. இப்போ மைனஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸை காமனாக எடுத்துடுறோம். மைனஸை காமனாக எடுத்துகிட்டு இந்த மைனஸ் எக்ஸை சப்ராக்ட் எக்ஸை எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே இங்கே ப்ளஸ் பி இருக்குது, இங்கே மைனஸை காமனாக எடுத்ததுனால மைனஸ் பி. ஏன் உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் மைனஸ் பி டினாமினேட்டருக்கு அதே மாதிரி கொண்டு வரணும். அதுக்காக தான் முதல்ல ஃபஸ்ட்டு இந்த சைன் ஆஃப் பி மைனஸ் ஏன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த மைனஸ் ஏ இருக்குது, மைனஸ் ஏ பி மைனஸ் ஏன்னு போட்டதுக்கு ரீசனே இங்கே மைனஸ் ஏ இருக்குது அப்படின்ற ரீசன் தான். ஸோ அப்போ அந்த ஆட் எக்ஸ் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் ஏ ஆகிடுச்சு. அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் பி வேணும், அதுவும் சப்ராக்ஷனில் மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பி நம்ம கொண்டு வந்துட முடியும். ஸோ அதுக்காக தான் கொண்டு வந்தோம். ஸோ இப்போ நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டெப்பில் ஆட் அண்ட் சப்ராக்ட் எக்ஸு சைன் ஆஃப் ப்ளஸ் எக்ஸ் போட்டிருக்கேன், இந்த மைனஸ் ஏ ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ மைனஸ் காமனாக இருக்குது ஒரு எக்ஸு, அதுக்கப்புறம் மைனஸ் பி. ஸோ அந்த மைனஸ் எக்ஸு ஆட் எக்ஸ் இங்கே போயிடுச்சு, ப்ளஸ் எக்ஸ் ஆகிடுது. இந்த பி மைனஸ் ஏ இருக்க இடத்துல மைனஸ் ஏ கூட ப்ளஸ் எக்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ளஸ் பி இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு மைனஸ் எக்ஸ்னு நீங்கள் கொண்டுல அந்த மைனஸை காமனாக எடுத்துக்கிட்டு மைனஸ் எக்ஸ் இந்த ப்ளஸ் பி இந்த மைனஸ் காமனாக எடுத்ததுனால இங்கே மைனஸ் பி எழுதுரும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பியே வந்துடும். ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பை காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பி டிஎக்ஸ். ஸோ இந்த ஸ்டெப்பாக தான் உங்களுக்கு புரியும். இதுக்கப்புறம் என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. பட் இங்கே நமக்கு நல்லா தெரிஞ்ச ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா. இதில் எந்த ஃபார்முலா இதில் சூட்டபிள் ஆகுதுன்னு பார்ப்போம். சைன் எக்ஸ் மைனஸ் ஏ மைனஸ் எக்ஸ் மைனஸ் பி. ஸோ சைன் எக்ஸ் மைனஸ் ஏ மைனஸ் எக்ஸ் மைனஸ் பின்றது சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி, இந்த செகண்ட் ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அதை எழுதிடுவோமா, sin a minus b equal to sin a cos b minus cos a sin b. 1 by sin b minus a எழுதிக்கலாம். அப்போ இந்த sin of x minus a இந்த இடத்துல தான் எழுத போகிறோம். ஸோ sin aன்றது இங்கே x minus a sin x minus a cos x minus b minus cos a cos b, cos x minus a cos x minus b, cos x minus a அப்புறம் sin x minus b. அதான் ஒன்று எழுதும் போதே இதுவாக இருக்கும், cos a sin b. ஸோ sin x minus b இதெல்லாம் நியூமரேட்டர். டினாமினேட்டரில் இந்த cos a cos of x minus a into cos of x minus b அப்படியே இருக்குது எப்பவும் போல். இப்போ இதை ரெண்டாக பிரிக்கணுமா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் லென்த்தி தான், பட் போட்டோம்னா ஈஸியாகிடும். ஸோ நம்ம ப்ராப்பராக போடணும், அதுதான் முக்கியம். 1 by sin b minus a. ஸோ sin x minus a cos x minus b by cos of x minus a into x minus b. இந்த ரெண்டு டேர்மை ரெண்டாக தனித்தனியாக எழுதுகிறோம்ப்பா. ஸோ அதே மாதிரி மைனஸ் இன்டெக்ரல் cos x minus a sin x minus b by cos of x minus a into cos of x minus b dx.
ஏதாவது கேன்சல் ஆக முடியுமான்னு பாருங்கள். cos x minus b கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே cos x minus a கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அந்த ரெண்டு இடத்துலையும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 1/sin b minus a integral tan sin theta by cos theta எல்லாருக்கும் தெரியும். tan theta tan x minus a dx. அதே மாதிரி மைனஸ் இன்டெக்ரல் இங்கேயும் tan x minus b வரும். இது நல்லா பார்த்துக்குங்க, ஈஸி தான். ஸோ இப்போ இதுக்கு ஃபார்முலா இருக்குது. 1/sin b minus a tan x இன்டெக்ரேஷன். ஸோ இதுவும் நம்ம ஃபஸ்ட் ஃபார்முலாலேயே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து log secant of x minus a minus log secant of x minus b plus c. இது எப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா 1/sin b minus a log a minus log b log a by bன்னு எழுதிக்கலாம். அப்படி log a by bன்னு எழுதுனா secant of x minus a by secant of x minus b plus c. சூப்பர் சம்மு. ஸோ அதை நல்லா கோத்ரூ பண்ணிக்கங்க. நல்ல சம் கூட. அடுத்தது போட ஆரம்பிச்சிருவோமா? ஸோ 23rd கொஸ்டின் ஈஸிமா இந்த கொஸ்டின். I is equal to integral sin square x minus cos square x by sin square x cos square x dx. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எப்பவும் போல் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ sin square x by sin square x cos square x dx minus integral cos square x by sin square x cos square x dx. இதாக கேன்சல் ஆகுமான்னு பார்க்குறோம். sin square x இது எம்சிக்யூப்பா. எம்சிக்யூவில் கேட்டாங்கன்னா இன்னும் அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடணுமோ போடலாம். இன்டெக்ரல் 1/cos square x dx வருது மைனஸ் இன்டெக்ரல் 1/sin square x dx. உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்ததுன்னா ஈஸியாக போட்டுடலாம். 1/cos theta 1/cos square வந்து secant. ஸோ secant square x dx 1/sin square வந்து cosecant square dx. ஆக்சுவலாக இந்த இன்டெக்ரல் தனித்தனியாகவும் போடலாம், இல்லை இன்டெக்ரல் ஒரு தடவை போட்டுட்டு இதெல்லாம் ப்ராக்கெட்லையும் எழுதிக்கலாம். நம்ம இஷ்டம் தான். secant square x இன்டெகிரேட் பண்ணால் tan x. cosecant square xக்கு மைனஸ் cot x வருமா? அவுட் சைடில் ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் cot x ப்ளஸ் c. இது என்ன ஆப்ஷன்னு செக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் ஏ வருது. கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியான கொஸ்டின். ஜஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸில் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 24th கொஸ்டின் போடுறோம். I is equal to integral e power x into இதுவும் ஒரு எம்சிக்யூவாக தான் கொடுத்துருக்காங்க புக்கில். e power x into 1 plus x by cos square e power x x dx. ஸோ இப்போ இதுக்கு பதிலாக ஏதாவது ஒன்று இடத்துல டீன்னு எடுத்துக்கணும். எதை வந்து டீன்னு எடுத்துக்க போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ e power x எக்ஸை டீன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லெட் e power x x tனா இதுக்கே நம்ம uv யூஸ் பண்ணியோம். ஸோ u வந்து e power x, v வந்து x. ஸோ uv dash e power x into 1 plus vu dash x e power x dx தான் உங்களுக்கு வந்து dtன்னு வரும். ஸோ இதில் e power xஐ காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1 plus x dx dt அப்படின்ற ஒரு ஸ்டெப் நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. கிளியராக இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் அப்ளை பண்ண போகிறோம். I is equal to integral e power x into 1 plus x வந்து dt ஆகிடுது by cos square e power x x. ஸோ cos square e power x xக்கு பதிலாக மட்டும் நம்ம t எடுத்துக்கணும். ஸோ இதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சது 1/cos square வந்து secant square t. ஸோ secant square t இன்டெகிரேட் பண்ணால் வந்து tan xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant square x, secant square xஐ இன்டெகிரேட் பண்ணால் tan t plus c. ஸோ இப்போ இந்த tan t-யோட வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். t-யோட வேல்யூ வந்து e power x x plus c. ஸோ அவ்வளோதான். ஈஸியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ நம்ம 7.3 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு
வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.